இன்றைக்கி நம்ம உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலையாக திகழ்கின்ற முத்துமலை முருகனை தாங்க தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டு ஆத்தூர் ரோட்டில் புத்திரகோண்டம் பாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க அமைஞ்சிருக்கு. மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்துமலை முருகரை வடிவமைத்த திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தாங்க இந்த முருகரையும் வடிவமைத்திருக்காரு. இந்த சிலை 146 அடி உயரம் கொண்டது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது. விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ஏறணுன்னா முருகரோட பாதத்தை தொட்டு வணங்கிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோன்னா மூலவரை நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே முருகரோட உடம்பில் தங்க கவசம் அணிஞ்ச மாதிரியும் இடக்கையில் வேலோடவும் ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறாருங்க. அவர் காதில் இருக்கக்கூடிய குண்டலம் காற்றடித்தா அசைகிற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. மூலவர் சன்னதியோட மேற்கூரை பார்த்திங்கன்னா வேல் வடிவத்தில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா நம்மளே முருகரோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே பக்கத்தில் லிஃப்ட் ஒன்று இருக்குது. அதில் நம்ம போயிட்டு முருகரோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போது அறுபடை வீடுகளிலையும் போயிட்டு மண் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கலசத்தில் வச்சுட்டு பூஜை பண்ணி தாங்க இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் மூலவரை சுற்றி அறுபடை முருகர் சந்நிதியும் இருக்குங்க. முருகரோட வயிற்று பகுதியில் தியான மண்டபம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி அழகான தமிழ் கடவுள் முருகரை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலை இருக்கக்கூடிய வெள்ளாளகுண்டம் அந்த ஊருக்கு தான் போகிறோம். இந்த சிலை பார்த்திங்கன்னா 45 அடி உயரம் கொண்டது. இதையும் திருவாரூர் தியாகராஜன் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காங்க. நந்தியோட வயிற்றுப்பகுதியில் பார்த்திங்கன்னா நந்திகேஸ்வரர் ரொம்பவே அழகாக காட்சி தருகிறார். கூடவே 18 சித்தர்கள் மற்றும் சிவலிங்கமும் நம்ம தரிசனம் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய அபிஷேக லிங்கத்துக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணிவிட்டு மூலவரை தரிசனம் பண்ண போகலாம். ரொம்பவே அற்புதமாக திகழக்கூடிய ராஜலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணி முடித்தாச்சு. ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்ம உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மற்றும் மிக உயரமான நந்தி சிலையும் தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.